ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபி விலாக்ஸ். பண்ணாத விஷயத்த பண்ணுறேன்னு சொல்கிறது தப்பு. பண்ணுற விஷயத்த பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தப்பு. பண்ணுற விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் போட்டிருக்க காஸ்டியூமுக்கும் நான் எடுத்திருக்க டைட்டிலுக்கும் சில பேர் வந்து இது எதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக பார்க்குற விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மூவிஸ் பற்றி வந்து நான் சொல்கிறேன் மக்களே. இது பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். நான் வந்து நார்மலாகவே இந்த ஹாலிவுட் மூவிஸ் வந்து கொஞ்சம் பார்ப்பேன். ஹாலிவுட் மூவிஸ்னால் ரொம்ப சண்டை, அந்த கன்னு ஷூட்டிங் அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த சைக்காலஜிக்கல் மூவிஸு, அதுக்கப்புறம் த்ரில்லிங்காக இருக்கணும், ஹாரரும் வந்து பார்ப்பேன். ஸோ இது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் A24 அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா வெப்சைட்டில் இருக்கிறதுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸ்லாம் பார்க்க முடியாத ஒரு சில மூவிஸை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்ல போகிற மூவி வந்து பார்த்திங்கன்னா நோவேர் அப்படின்ற மூவி. நோவேர் வந்து இது வந்து 2023 வந்து ரிலீஸ் ஆச்சு மக்களே. இந்த மூவி வந்து ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிமு. இது வந்து சர்வைவல் த்ரில்லர் அண்ட் ஆல்சோ இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத வந்து நான் சின்னதாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஒரு இடத்துல போய் மாட்டிப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்க எப்படி சர்வைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மூவி ஃபுல்லாகவே. ஸோ நிறைய வந்து ஒரு மெச்சோர்டான கண்டென்ட் வந்து இருக்கும். ஒரு சிங்கிள் பர்சன் தான் மூவி ஃபுல்லாகவே வந்து வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த இதில் சர்வைவ் பண்ணாங்க அப்படின்றது தான் ஃபுல்லாகவே வந்து வரும். நிறைய வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிளட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்த, ஸோ அதை வச்சு அவங்க எப்படி சர்வே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மெச்சோர்ட் கண்டென்ட்டாக இருக்கும் மக்களே. ஸோ நீங்கள் ரொம்ப லைட் ஹார்ட்டட், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நான் வந்து இந்த மாதிரி மூவிஸ் வந்து பார்ப்பேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பழகிடுச்சு. இது மூவி தானே அப்படின்ற தாட்டில் வந்து நான் பார்ப்பேன். ஸோ அவங்க வந்து எப்படி சர்வே ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒரு தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதுவும் டெலிவரி ஆகிற டைமில். அப்போனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துலையே அவங்களுக்கு டெலிவரியும் ஆகுது, அவங்களே அதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்க, சாப்பாடு, அந்த விஷயம்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த மூவி ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு வந்து இந்த மூவி போரே அடிக்கலை. ஒரு சில இடங்களில் வந்து லைட்டாக ஸ்லோ ஆன மாதிரி தோணுச்சு. பட் ஆனால் வந்து போர் வந்து அடிக்கவே அடிக்காது. நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், அட்லீஸ்ட் யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இந்த மூவி. ஸோ இதுதான் மக்களே ஃபர்ஸ்ட் மூவி. செகண்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் மக்களே. ஸோ இந்த மூவி வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இந்த மூவி நல்லாயிருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் மூவி, த்ரில்லர் மூவிஸ் தான் வந்து பார்ப்பேன். இது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ட்ராமா மூவி மாதிரி இருந்தது. இது வந்து ஈரான் ஃபிலிம். இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 16+ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை, நான் வந்து ஒரு இதில் தான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் மக்களே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது மூவி. எனக்கு வந்து இந்த மாதிரி டக்குன்னு எடுத்தோன்னே ஏதாவது நடக்கணும், அடுத்து நான் அந்த மாதிரி, இது வந்து ஒரு மாதிரி ட்ராமா ஃபிலிம்னால ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஆக்சுவலி இந்த மூவியை வந்து நான் ஒரு வாரமாக பார்த்தேன் மக்களே. ஒரு வாரமாக பார்த்தேன். அண்ட் ஆல்சோ எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம்ல, அதனால் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் எண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலே விட்டுட்டாங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து எனக்கு இவ்வளோ நேரம் நான் உட்காந்து பார்த்தேன்ல, ஸோ அதுக்காகவே ஏதாவது நடக்கணும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்லோவாக போகும். நீங்கள் வந்து இந்த ஸ்லோவாக போகிற மூவிஸ்க்கெலாம் நான் ஃபேனு, நான் அந்த மாதிரி மூவிலாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த மூவி பாருங்கள். எனக்கு எடுத்தோடனே ஏதாவது நடக்கணும், அட்லீஸ்ட் இல்லை ஒரு நடுவுலையாவது ஏதாவது நடக்கணும், அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மூவி பார்க்காதீங்க. பயங்கரமாக போர் அடிக்கும். ஆனால் வந்து இந்த மூவி வந்து அவார்ட் வின்னிங் ஃபிலிம் மக்களே. நிறைய அவார்டு வாங்கியிருக்கு இந்த மூவி. ஸோ எனக்கு வந்து எப்படிடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஒருத்தருடைய ப்ரிஃபரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ மூவி பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் பண்ணங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் எனக்கு வந்து இந்த த்ரில்லிங் மூவிஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம் மக்களே. ஸோ தேர்ட் மூவி என்னென்னா த சப்ஸ்டன்ஸ் மக்களே. ஆக்சுவலி இது பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் வந்து பார்க்க முடியாத ஒரு ஃபிலிம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஹாரர் ஃபிலிம்னா வந்து பேய் வரும் அப்படிலாம் கிடையாது. இதில் என்ன ஸ்டோரினா லைட்டாக கொஞ்சமாக சொல்கிறேன். அதாவது ஒரு லேடி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகும். ஸோ அவங்க வந்து யங்கா வந்து இருக்கிறதுக்காக ஒரு ட்ரக்கை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ட்ரக்கு எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்றது தான் வந்து அந்த மூவி ஃபுல்லாகவே. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மாதிரி குழந்தைங்களாம் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பட் வயலன்ஸ் இருக்கும் இதில். ஸோ அதனால் நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். வேண்டாம் அப்படின்னா வந்து விட்டுருங்க. பட் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரியான மூவிஸ்லாம் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியப்படுவீங்க பார்த்தா. ஸோ தெரியாதவங்க வந்து நான் சொல்கிறேன். நெட்ஃப்ளிக்ஸில் இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதில் இருக்குது. A24 அதில் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு இப்போ வரைக்கும் சொல்கிறேன், நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 2-3 பேர் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் மூவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் போர் அடிக்கக்கூடாது மக்களே. போர் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம மூவி பார்க்க மாட்டோம்ல. ஸோ எந்த இடத்துலையுமே போர் அடிக்காது. சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப வந்து லைட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் கண்டிப்பாக பார்க்காதீங்க. அடுத்து 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் ஃப்ளட் அப்படின்ற ஒரு மூவி மக்களே. இது வந்து 2025 இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதோட ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். இது எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஈகராக வெயிட் பண்ணேன். எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிலீஸ் ஆனவுடனே டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் மக்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேறு லெவலு சூப்பராக இருந்துச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. நம்ம ட்ரெய்லரில் என்ன பார்த்தோமோ அது ஃபுல்லாகவே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து முடிஞ்சிருது. ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி புரியல இந்த படம் எனக்கு. சயின்டிஃபிக்காக வந்து கொண்டு போயிட்டாங்க செகண்ட் ஹாஃப்லேருந்து. ஸோ எனக்கு அந்த படம் புரியாததுனால இதை வந்து நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன் யாருக்குமே. ஒரு படம்னா நம்மளுக்கு புரியணும்ல. ஸோ அது சுத்தமாக புரியல மக்களே. யார் பார்த்தாலுமே அகைன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எதுக்காக இது அது என்ன யாருக்குமே நிறைய பேருக்கு வந்து இந்த படம் வந்து புரியல. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து புரியாத படத்தை எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து த்ரில்லர் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாமும் ஒரு சைல்டு அவங்க 2 பேரும் எப்படி சர்வைவ் ஆகுறாங்க அப்படின்றது தான் படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எடுத்தீங்க. மேபி எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒன்றும் பெருசாக இருக்கிறது. ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அதனால் இதுவும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். டைம் எடுத்துலாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அடுத்து 5th வந்து பார்த்தீங்கன்னா மிட்சாமர் அப்படின்னு. இது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நான் இந்த ரீல்ஸில் வந்து பார்த்தேன். இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டவுன்லோட் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆச்சு. A24 பிக்சர்ஸ் அதில் வந்து இருக்குது இந்த மூவி. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெய்லர் பார்த்தே வந்து எனக்கு எதுவுமே புரியல. சரி படம் பார்த்தா புரியும். சிலது ட்ரெய்லர் புரியாது இல்லையா? படம் பார்த்தா புரியும்னு சொல்லிட்டு நம்பி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் மக்களே. ஸோ படம் பார்த்தோம். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் வந்து சயின்டிஃபிக்காக கொண்டு போயிருக்காங்க. அந்த சயின்டிஃபிக்கு அதெல்லாம் தான் நம்மளுக்கு புரியல. பட் இது வந்து படமே வந்து எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே வந்து எனக்கு வந்து புரியல மக்களே. ஸோ அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வந்து ஹாரர் ஃபிலிம் சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. மலையிலேருந்து குதிப்பாங்க. அதாவது இதில் என்ன ஸ்டோரினா, ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போவாங்க மக்களே. அங்கே வந்து ஒரு வில்லேஜ் ட்ரெடிஷன் மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஒரு வில்லேஜ் போவாங்க. ட்ரெடிஷன் மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஏதோ வந்து பண்ணுவாங்க. கொஞ்சம் சிலர் பேர்லாம் வந்து ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. சரி ஏதோ ஆகப்போகுது போல் அப்படின்னா திடீர்னு மலைக்கு போவாங்க. அவங்க அங்கேருந்து குதிப்பாங்க 2 பேர் வயசானவங்க. ஸோ அதை பார்த்து இவங்க எல்லாம் சிரிப்பாங்க. நம்மளுக்கு இப்போ என்னடா ஆகப்போகுது அடுத்து அப்படின்ற மாதிரி இருக்கும். சில சீன்ஸ் பார்க்குற மாதிரி வந்து இருக்காது. பட் எதுக்காக அதெல்லாம் நடக்குது அப்படின்றது வந்து கடைசியிலயாவது நம்மளுக்கு புரிய வைக்கணும். ஸோ அது வந்து புரியல. ரொம்ப வந்து நார்மல் பீப்பிள் நாங்கலாம் பார்த்து புரிகிற மாதிரி படம் எடுங்க. ஸோ நான் பார்க்குற ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் மக்களே. ஸோ நான் பார்த்து எனக்கு புரியாமல் சில ரொம்ப ஹாரரான த்ரில்லரான மூவிஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரெய்லராவது வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபிலிமில் நீங்கள் பர்சனலாக பார்த்து இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை இந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து இதை விட நல்ல மூவிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். பை பாய்.